அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பெஞ்சல் புயல் பாதிப்பு குறித்து விவாதிக்க வேண்டுமென்று திமுக நாடாளுமன்றத்தில் நோட்டீஸ் பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, முழுமையான விவரங்கள். புயல் பாதிப்பு வெள்ள நிவாரணம் குறித்து விவாதிப்பதற்கான நோட்டீஸை திமுக தற்பொழுது மக்களவையில் இரண்டாவது நாளாக வழங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வெள்ள நிவாரண பணிகளுக்கான ஒரு முன்னணி நிவாரணமாக இடைக்கால நிவாரணமாக சுமார் 2000 கோடி ஒதுக்குவது குறித்தும் மத்திய குழுவை தமிழ்நாட்டிற்கு அனுப்பி அந்த பாதிப்புகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வரைக்கும் திமுகவுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி மக்களவையில் நோட்டீஸ் கொடுத்துள்ளார். அது மட்டுமல்ல, இந்த பெஞ்சல் புயல் உருவாக்கி பேரழிவு காரணமாக 14 லட்சம் மாவட்டங்கள் 69 லட்சம் குடும்பங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் கனமழையால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளது எனவும் தற்காலிக சீரமைப்பு பணிகளுக்காக சுமார் 2475 கோடி ரூபாய் தேவைப்படுவதாக அரசு மதிப்பிட்டுள்ளது. அதனை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இந்த பாதிப்புகள் தொடர்பான விரிவான விவாதத்தையும் மக்களவையில் இன்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலியுறுத்தி தற்பொழுது மக்களவையில் ஒரு நோட்டீஸ் ஆனது வழங்கப்பட்டுள்ளது. அதே போல மாநிலங்களவையிலும் இரண்டாவது நோட்டீஸ் என்பது தற்பொழுது திமுகவின் சார்பாக வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பெஞ்சல் புயல் பாதிப்புகள் காரணமாக அதனுடைய சீரமைப்பு பணிகளுக்காக உடனடியாக நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலியுறுத்தி மாநிலங்களுடைய பூஜ்ய நேரத்தில் இன்று திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா பேச உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சுமார் 5000 கோடி அளவிலான ஒரு இடைக்கால நிவாரணத்தை உடனடியாக மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் இன்றைய அந்த பூஜ்ய நேரத்தில் பேசும் பொழுது அவர் வலியுறுத்த உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுஜித்ரா.